நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 320. நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இந்த குறளுடைய விளக்கம்: துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சேர்வனவாகும். எனவே துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார். நண்பர்களே, ஒரு காட்டில் மாண்டதியார் அப்படிங்கிறவர் புதுசாக தவம் செய்கிறாரு. அப்படி அவர் தவம் செய்யும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, நம்ம ஒரு தீவினை செஞ்சோன்னா நிச்சயமாக அது நம்மளை பின்னாடி ஒரு நாள் வருத்தும் அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் அவருக்கு தோணுது. அதே சமயத்தில் அந்த நாட்டில் மன்னரோட அரண்மனையில் திருடர்கள் அரண்மனைக்குள்ளே பூந்து பொருட்களை எல்லாம் திருடிட்டு ஓடி போயிடுறாங்க காட்டுக்குள்ளே. அரண்மனை காவலர்கள் அவங்கள துரத்திட்டு வராங்க. இந்த திருடர்கள் காட்டில் ஒரு இடத்துல போய் நகையெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. நகை பணம் அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் ஆளுக்கு பங்கு போட்டு பிரிக்கலான்னு பிரிச்சுட்ருக்குறாங்க. அந்த சமயத்தில் காவலர்கள் வர சத்தம் கேட்குது. உடனே திருடங்க அப்புறமா எடுத்துக்கலாம், கிடைச்ச வரைக்கும் போதுன்ட்டு கையில் கொஞ்சம் அள்ளிட்டு ஓடிடுறாங்க. ஓடி எங்கேயோ போய் புதருக்குள்ளே ஒளிஞ்சிடுறாங்க. அவங்க போன இடம் தெரியல. அப்போ இந்த காவலர்கள் காட்டு பக்கம் தேடி பார்க்கும்போது அங்கே அரண்மனையோட அந்த நகை பணம் எல்லாம் கிடக்குது. அப்போ இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்ட்டு அவங்க திருடங்களை தேடுறாங்க. தேடும்போது திருடங்க கண்ணில் தட்டுப்படல. ஆனால் அங்கே தவம் செஞ்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இந்த மாண்டதியர்ன்றவர், அவரை தான் பார்க்குறாங்க இவங்க. இந்த அரண்மனை காவலர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, திருடன் தான் இப்படி வேஷம் போட்டு இங்கே உட்காண்ட்ருக்குறான், நம்மளை பார்த்து நம்மளகிட்டேருந்து தப்பிக்கிறக்காக தவம் செய்கிற மாதிரி உட்காண்ட்ருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் கழுமரம்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மேலே கூராக இருக்கும். ஒரு குச்சியை இந்த ஒரு கம்பு நட்டை வச்சா அது எப்படி மேலே கூராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மரத்தில் கொண்டு போய் அவரை உட்கார வச்சிடுறாங்க. அந்த ஈட்டி முனையில் குத்திடுறாங்க. அவர் வலியால் ரொம்ப துடிக்கிறாரு. அப்படி துடிக்கும்போது தான் அவருக்கு அவருடைய குழந்தை பருவம், வாலிப பருவம் அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த சமயத்துலலாம் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த தவளை, மீன், பட்டாம்பூச்சி இந்த மாதிரி பறவைகள், அந்த மீனெல்லாம் என்ன பண்ணுவார்னா கயிறு போட்டு கட்டி அந்த தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வெளியில் போட்டு விளையாடுவார். அந்த மீனை இப்படி 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 கையில் ஆட்டி ஆட்டி விளையாடுவார். அதுலேயே அந்த மீன் துடிச்சு செத்துரும். அதே மாதிரி இந்த வண்டு, தும்பி இதையெல்லாம் பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு வேலி முள்ளை எடுத்து அந்த வண்டு தும்பியெல்லாம் அந்த முள்ளாலேயே குத்துவார். குத்தும்போது அந்த சின்ன உயிர்களும் துடிச்சு இறந்துரும். அதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி நாயும் பூனையும் கண்ணில் தட்டுப்படக்கூடாது. உடனே கல் எடுத்து அது மேலே வீசுவார், துரத்துவார். அது அப்படியே பயந்து ஓடணும். அதை ஏதாவது ஒன்று பண்ணி கொன்றுவார். அப்போ தான் இவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் இவருக்கு ஞாபகம் வரும். இவர் அந்த சின்ன வயசில் அந்த உயிர்களை எல்லாம் எப்படி சாகடித்தாரோ, அந்த உயிர்கள் எப்படி துடிச்சு இறந்துதோ அதே மாதிரி இவரும் அந்த வலியினால் துடிச்சு இறந்துருவார். நாம் பிறருக்கு துன்பம் செய்தால் நமக்கும் துன்பம் தான் வரும். நமக்கு நன்மை கிடைக்கணும்னா நம்மளும் நன்மை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெய்வ புலவர் வள்ளுவர் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவர் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்னு நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. இனியன செய்தால் இன்பம், இன்னா செய்தால் துன்பம். இப்போவே நம்ம நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓணான் வேலியில் போயிட்டுருக்கோம். அதை இப்படி தான் கழுத்தில் சுருக்கு போட்டு இழுத்து அதை அடிச்சடித்து விளையாடுவாங்க. அது செத்து போயிடும். இந்த மாதிரி நாய் எங்கேயாவது போனாலும் நிறைய பேர் துரத்துவாங்க. சில நாய் அதனால தான் துரத்துறவங்களாம் விட்டுரும். அதுக்கு அந்த நேரத்தில் அந்த கோபம் இருக்கும்போது அப்போ அந்த வழியாக வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கடிச்சிரும். இதில் நம்ம நாயை குத்தம் சொல்கிறதா இல்லை மனுஷங்களை குத்தம் சொல்கிறதான்னு தெரியாது. நம்ம பாட்டுக்கு பேசாமல் போனால் நாய் பாட்டுக்கு பேசாமல் போகும். ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல.
இப்படி வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். நம்ம ஒரு உயிருக்கு துன்பம் செஞ்சோன்னா அந்த துன்பம் திருப்பி நம்மளுக்கு தான் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. நண்பர்களே, நம்ம இந்த 10 நாளாக இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து 10 குறள் பார்த்தோம். இன்னா செய்யாமைன்னா எந்த உயிருக்கும் துன்பம் தராமை அப்படிங்கிறது. இனி வர 10 நாளில் கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போகிறோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.